காரைக்குடி மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் எம்எல்ஏ வேட்பாளராக டிகே பிரபு அவர்கள் நின்னார். அவர் வெற்றி பெற்றார், எம்எல்ஏவாக ஜெயிச்சிட்டாரு. அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. அந்த அமைச்சர் பதவியை சரிவர செய்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிவர செய்கிற மாதிரி தான் இருக்குது. ஆரம்பத்தில் நல்லபடியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் அமைச்சர் பதவி சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எந்தெந்த கல்குவாரிகள் இப்போ லீஸ் முடிஞ்சு கண்டினியூ பண்ணாமல் இருக்காங்களோ, ரினிவல் பண்ணாமல் இருக்காங்களோ, அந்த கல்குவாரியெல்லாம் மூடுறாரு. சம்மந்தப்பட்ட இடத்த தவிர மீதி இடங்களில் நோண்டி இருக்கிற அந்த கல்குவாரியெல்லாம் மூடுறாரு. அது மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு 36 கல்குவாரி பக்கம் மூடிட்டாங்க. இது கனிம வள கொள்ளையிலேருந்து நம்மளை காப்பாற்றும். இனிமேல் மணல் கொள்ளையடிக்கிறது, ஜல்லி கொள்ளையடிக்கிறது, அடுத்த மாநிலத்துக்கு விற்கிறது, இது மாதிரி பிரச்சனைகள் இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம நம்புவோம். இதே மாதிரி 5 வருஷமும் கடுமையாக வேலை செஞ்சாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆரம்பத்தில் வேகமாக வேலை செஞ்சுட்டு பின்னாடி தொய்வு ஆனாங்க அப்படின்னா திருப்பியும் அதே பிரச்சனை வரும். மணல் திருட்டு வரும், கனிம வள கொள்ளை வரும், நிலங்கள் பாதிக்கப்படும், விவசாயங்கள் மற்ற விதமான நிலங்கள்லாம் ரொம்ப பாதிப்படைஞ்சிரும். அதனால் இது தொடர்ந்து நடக்கணும். அமைச்சர் மிகவும் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரியே ரமேஷ் அவர்கள் அறநிலைத்துறை அமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் ஒவ்வொரு கோயில்லையும் போய் அவருடைய ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு ஃபுட்டும் எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணிங்க, எப்போ அது எக்ஸ்பிரி டேட் ஆகுது, எல்லாமே வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதையும் நம்ம பல பேர் சோசியல் மீடியாவில் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் கேட்குறது என்னென்னா, ஒரு கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணால் எப்போ மேனுஃபேக்சரிங் ஆணுச்சு, எப்போ எக்ஸ்பிரி டேட்டை முடியுது அப்படின்றது அந்த கியூஆர்லேயே வந்துடும். அது மாதிரி இனிமேல் பண்ணுங்கள். ஏன்னா எப்போ எக்ஸ்பிரி ஆகுது, எப்போ நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கன்ற ப்ராப்ளம் நிறையா வருது. இந்த நூடுல்ஸ் பாக்கெட்டு சாப்பிட்டு நம்ம திருச்சிலேயே ஒரு சிறுமி ஒருத்தவங்க உயிரிழந்தாங்க. அது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றனால அவர் கேட்குற கேள்வி நல்லது. ஆனால் அது நம்மளுக்கு காமெடியாக தெரியுது, ரீல்ஸாக தெரியுது, மீம்ஸாக தெரியுது. ஆனால் அவர் சிறப்பாக செயல்படுறதுக்கு நம்ம வாழ்த்தி கூறுவோம். தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளராக தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட நவல்பட்டு விஜய் அவர்கள் எம்எல்ஏவாக மக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த அரியமங்கலம் குப்பை கிடங்கில் இருக்கிற பிரச்சனையை முடிக்கிறதுக்காக துவாக்குடி கல்குவாரியில் அங்கே 1000 அடி நோண்டி இருக்கிற பள்ளங்களில் கொண்டு போய் இந்த குப்பையை கொட்டிடுவோம். இங்கே இருக்கிற மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த கல்குவாரி இப்போ மூடுற ஸ்டேஜில் தானே இருக்குது. அந்த 1000 அடிக்கு மேலே தோண்ட முடியாதுல்ல, அதில் நம்ம இந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் கொட்டுவோம். இதுக்கு ஏன் தேவையில்லாமல் நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. கூப்பிட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு அதை சொல்லியிருக்காரு, அவரோட ஐடியாவை சொல்லியிருக்கிறாரு. இந்த ஐடியா எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது தெரியலை. ஆனால் இந்த ஐடியா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆணுச்சு அப்படின்னா அரியமங்கலம் குப்பை கிடங்குக்கு ஒரு விடிவு வந்துடும். ஆனால் வந்த உடனேயே நல்லது செய்யணும். பொதுமக்கள் அந்த அரியமங்கலம் குப்பை கிடங்கு எப்போ காலியாகும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை சரிவர செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க பாராட்டுவாங்க.